கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில நெறைய நேரத்தில வந்து தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் நெறைய நிறைவேறாம இருக்கு இல்லையா? தேவன் நமக்கு நெறைய ஆசீர்வாதங்கள குடுத்திருப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நெறைய உங்களுக்கு ஊழியம் தருவேன். நெறைய ஜனங்கள உங்களுக்கு குடுப்பேன். அவர்கள வந்து நீங்க தேவனுக்கு பிரியமாய் நீங்க கூட்டிட்டு வருவீங்க. மேபி நெறைய பேத்துக்கு வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கும். இல்ல வேலையினாலும் சரி, ஒரு குழந்தை இன்மையினாலும் சரி, இல்லன்னா வந்து அந்த குடும்பத்தில ஒரு சமாதானம், சந்தோஷம் இது எல்லாமே ஏன் தடைப்பட்டிருக்குதுன்னா, நமக்கு வந்து தேவனிடத்துல அவர் சொல்றத நம்ம அப்படியே கீழ்ப்படியறதில்ல. ஏன்னா, அந்த கீழ்ப்படிதல் ஆவி இல்லாதனால தான் என்ன ஆகுதுன்னா, நமக்கு நெறையா வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே தடைப்படுது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம நெறைய நேரம் உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம அப்படியே எக்ஸாக்ட்டா கீழ்ப்படியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலையில நம்ம வேலைக்கு போணும்னு வச்சுக்கங்களேன். கண்டிப்பா இல்ல 7 மணிக்கு நாம ஆஃபீஸ்ல இருக்கணும், கம்பெனில இருக்கணும்னா கரெக்ட்டா 6:55 போயிரும். ஏன்னா, நம்ம அந்த கீழ்ப்படிதல் இருக்கு. இல்லன்னா என்ன ஆகும்னா, நமக்கு அந்த சம்பளம் கட் ஆயிரும். இல்ல அந்த ஒரு பயம் இருக்கு. அதே மாரி நீங்க அம்மாக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு தான் பிள்ளைக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவனுக்கு தேவையானத செய்யணும்னு சொல்லிட்டு, அவங்க மேல ஒரு அன்பு இருக்கும். அந்த அன்பு நிமித்தமா டெய்லியும் காலையில எந்திரிப்பாங்க. காலையில எந்திரிச்சு அவங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பாங்க. ஃபுட் பேக் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல கரெக்ட்டா கொண்டு போய் விடுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. இது எல்லாமே என்னன்னா, ஒண்ணு வந்து பயம் இல்ல. ஏன்னா நம்ம ஆஃபீஸ்ல போனா நமக்கு வந்து சேலரி கட் பண்ணிருவாங்க அந்த பயம். இன்னொரு இடத்துல தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு. இந்த 2மே நம்ம தேவன்கிட்ட இல்லாதனால தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம். ஏன்னா, நம்ம ஒண்ணு செஞ்சு அது நம்ம தேவனுக்கு ஹர்ட் பண்ணோம். இல்ல அத வந்து அவங்களுக்கு பாதிக்கும். கடவுளுடைய இருதயத்த அது வந்து ஹர்ட் பண்ணும்னு நம்ம நெனச்சோம்னா, கண்டிப்பா நம்ம தேவன் சொல்றத நம்ம அப்படியே கேட்பாங்க. இல்லையா? நெறைய நேரம் நமக்கு அந்த வசனங்கள் வந்து நம்ம கேட்கிறோம். இல்ல தேவன் கொடுக்கிற வசனங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, "உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ன்னு" சொல்வார் இல்லையா? நம்ம என்ன பண்றோம், அந்த இருதயத்த காத்துக்கொள்றதே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருதயத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவையில்லாத சிந்தனைகள், நம்ம கண்கள்ல பார்க்கிறதெல்லாம் போச்சுன்னா, அந்த இருதயம் வந்து தீட்டுப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு டிவி பார்க்காத, ஒரு படம் பார்க்காதன்னு நம்ம சொல்லும்போது, நம்ம என்ன பண்றோம் ஆர்கியூமென்ட். ஏங்க இந்த காலத்துல நம்ம டிவி பார்க்காம இருக்க முடியுமா? சீரியல் பார்க்காம இருக்க முடியுமாங்க? இதெல்லாம் வந்து ஒத்து வருமா இந்த காலத்துல? அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் நம்ம தட்டி கழிச்சு கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனா தேவன் சொல்றார், "நீ நீ வந்து வெளிய இருந்து போறது உன் இருதயத்த தீட்டுப்படுத்தும்பா. உன் இருதயம் கல்லா மாறிரும். நீ மத்தவங்களுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கைய வாழ முடியாதுன்னு" சொன்னா, நம்ம அதெல்லாம் கிடையாது கடவுளே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரு கீழ்ப்படிதல் ஆவி இல்ல. ஏன்னா, இது நம்ம சொல்ல சொல்ல நம்ம கேட்காம இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம இருதயம் கல்லா மாறிடுது. நம்ம அந்த இருதயம் வந்து மறுபடியும் தசையாயினா இருதயம் மாறணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தேவனுடைய ஆவியானவர வந்து நம்ம உள்ள விடணும். அவரு என்ன பண்ணுவாரு, நம்ம கல்லான இருதயத்த எடுத்துட்டு, தசையான இருதயத்த மாத்துவார். மாத்திட்டாருன்னா, நம்ம தேவன் சொல்றத நம்ம அப்படியே கீழ்ப்படிய ஆரம்பிச்சுருவோம் இல்லையா? நீங்க வந்து நெறைய நேரம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆபிரகாமோட கீழ்ப்படிதல நம்ம பார்க்கலாம்.